அவர்லாம் ஒரு பச்சா அப்படின்னா அவர் பச்சா கிடையாது, அவர் பாஷா. நீங்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை அழித்து வீழ்த்துவதற்காக வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. அவர் உங்களுடைய மன்னர் ஆட்சியை, உங்களுடைய குடும்ப ஆட்சியை, உங்களுடைய வாரிசு ஆட்சியை, உங்களுடைய மக்கள் விரோத அடாவடித்தனம் கொண்ட ஆட்சியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு வரக்கூடிய அவர் ஒரு பாஷா. அதனால ஒரு மூத்த அமைச்சர்னா பொறுப்புணர்வோடு பேசணும். பண்பா பேசணும். இப்படி நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்களே, உங்க பையன் வெக்கமே இல்லாம கேவலமா அயோக்கியத்தனமா தமிழ்நாட்டுடைய தாய்மார்களை குறித்து கேவலமா பேசுறானே. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கேவலமாக பேசுறானே. என்ன பேசுறான் தெரியுங்களா? பல பல பலன் இருக்கீங்க எல்லாரும். நாங்க கொடுக்குற 1000 ரூபாய் காசா, ஏதோ இவரு பேக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி. மக்களுடைய வரி பணங்க, மக்களுடைய காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. அது குறித்து துரைமுருகன் அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா? யாரு பச்சா எல்லாம் 2026 தேர்தலில் தெரியும்.